கட்சிக்கு ஆதரவாக இங்கு வருகை புரிந்திருக்கும் எங்கள் அருமை அண்ணன், எங்களுடைய வழிகாட்டி தானு அண்ணன் அவர்களே, அண்ணன் பிசி குகநாதன் அவர்களே, ஆர்கே செல்வமணி அண்ணார் அவர்களே, திரைப்பட இயக்குனர் திரு லிங்குசாமி அண்ணன் அவர்களே, தீனா அவர்களே, திரு இயக்குனர் சரண் அவர்களே மற்றும் முன்னாள் தலைவர் பிரகாசம் அவர்களே, இங்கு வருகை புரிந்துள்ள எங்கள் தயாரிப்பு சொந்தங்களே மற்றும் ஊடக பத்திரிகை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி இதே இடத்துல ஒரு பெரிய பொதுக்குழு நடந்தது. அதில் இப்போ நான் தான் ஒரு தலைமையேற்று திடீர்னு ஒரு சூழ்நிலை, அவர் முரளி சார் வரனாரு, வர முடியல, நான் தான் தலைமையேற்று நடத்தினேன். அப்பயே நான் இது பண்ணேன். நாங்கள் ஒரு கனவோடு தான் வந்தோம். நாங்கள் ஜெயிச்சு நிறைய நல்லது பண்ணணும்னு நினச்சி தான் வந்தோம். நான் முதல்ல அன்றைக்கே நான் மன்னிப்பு கேட்டேன். இதே பொதுக்குழு இதே இடத்துல அவ்வளோ இதை விட 2 மடங்கு கூட்டுறது வயசு நிறைய பண்ணணும்னு நினச்சி ஒரு கனவோட வந்தாங்க. எங்களால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட ஒரு மன்னிப்பும் கேட்டேன். அதோட இந்த தேர்தலில் நிற்கிற ஒரு எண்ணமே கிடையாது. ராதாண்ணன் தான் தலைவராக நிற்கிற மாதிரி இருக்குது. கடைசியில் நம்ம நண்பர்லாம் சேர்ந்து போன முறையே நீங்கள் ஏதாவது பண்ணுன்னு ஒரு பெரிய கனவோடு வந்து தயவுசு நில்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. தானு அண்ணன்கிட்ட சொன்னேன், ரொம்ப சந்தோஷம்னு கூப்பிட்டு நம்ம ராதாண்ணன்கிட்ட சொன்னார். ஒரு மறுப்பும் தெரிவிக்கல, நீங்கள் கண்டிப்பாக நிற்கணும்னு சொல்லி பல முறை தானு அண்ணன் கூப்பிட்டு ஆலோசனை பண்ணார். செல்வமணி சார் பேசினாங்க, குணாதண்ணன் பேசினாங்க. இது எதுக்குன்னா, இது அவங்க எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. தானுக்கு அவங்க இருந்த சங்கம் ஒரு சிறப்பாக செயல்படணும், நல்ல முறையில் இருக்குன்றத தவிர ஒரு எந்த எண்ணமும் கிடையாது. நாங்கள் கூட வரது இல்லை சம்பாதிக்கணும் பண்ண ஒரு எண்ணமும் கிடையாது. நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், அது அரசியல் வேறுபாடு ஜாதி மத வேறுபாடின்றி உங்களுக்கு உழைக்க தயார் இருக்கோம். இந்த 3 வருஷத்துல கண்டிப்பா ஒரு தயாரிப்பாளர்னா ஒரு பெருமைப்படுற மாதிரி நாங்கள் பண்ணுவோம். கண்டிப்பா என்னுடைய நோக்கமே அதுதானே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு ஒரு பெருமையா இருக்கு. வெளியில பெருமையா சொல்றாங்க, இப்போ கர்நாடகாவில் சொல்றாங்க, ஆந்திராவில் சொல்றாங்க, கேரளாவில் சொல்றாங்க. அதே மாதிரி டெய்லி இப்போ கமலநாதன் மேடம் சொல்லுவாங்க, இப்பவே சொல்றாங்க, நான் டெய்லி ஆஃபீஸ் போயிடுவேன், எனக்கு இது வேணும், இதை பண்ணுங்க, நான் அவ்வளோ ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க. அதே மாதிரி தானன்னு சொன்னார், இங்கே பாருப்பா உங்களை நம்பி தான் பண்ணுறோம். நான் அண்ணன்கிட்டே சொன்னேன், வந்த உடனே ஒரு பெரிய லெவலில் உயர்மட்ட குழு அமைக்கலாம், எல்லாம் சீனியர் தயாரிப்பாளர் நீங்கள் இருங்க, உங்கள் வழிகாட்டுதலின்படி நாங்கள் பண்ணுறோம். நிறைய திட்டங்கள் சொன்னாங்க. ஏன்னா எல்லாமே வாக்குறுதி சொல்லலாம், எது நிறைவேற்ற முடியுமோ அது கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம். உங்களுக்கு ஒரு பெருமையான காலமாக தான் இருக்கும். கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெற்றால் இந்த முறை பண்ணலாம் எப்போயுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த மாதிரி டீம் அமைச்சிருக்கோம், அவங்க வழிகாட்டுதல் இருக்கு. நாங்கள் ஒரே குறிக்கோள், எங்களால் ஏன்னா நிறைய கான்டாக்ட் இருக்குது. இப்போ சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, முன்னாடி வரத்துக்கு முன்னாடியே நம்ம இன்சூரன்ஸ் இல்லை. இப்போ இதுக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி லைக்காவில் சுபாஷ் அண்ணன் சொன்னேன், உடனே ஒரு 50 லட்ச ரூபா கொடுத்தாரு. அதே மாதிரி நம்ம சேம்பரில் ஒரு கட்டணம் கட்டணும்னு கேட்டாங்க, ஒன்றுமே இல்லை, அதுக்கு ஒரு 2 கோடி ரூபா கொடுத்தாங்க. 1 கோடி ரூபா கொடுத்தாங்க. அதே மாதிரி பெப்சிக்கு நம்ம செல்வமணி என்ன சொன்னார், இந்த கொரோனா டைம்ல எந்த எதிர்பார்ப்புமே கிடையாது எங்களுக்கு, அது உடனே 1 கோடி கொடுத்தாங்க. அதே மாதிரி அவர் அண்ணன் கூட ஒரு டைம் செல்வமணி என்ன சொன்னார், இங்கே ஒரு சாதாரண பெப்சி இவங்க அடிப்பட்டதுக்கு எந்த கம்பெனிலையும் 2 கோடி கொடுத்தாங்க சொல்லி இவர் அடிக்கடி சொல்லுவார். அவ்வளோ நல்ல கம்பெனி. அதே மாதிரி நிறைய பண்ணலாம், நிறைய கான்டாக்ட் இருக்கு, நிறைய வழிகாட்டு. நம்ம பிரவீன் சொன்ன மாதிரி நிறைய தொடர் இருக்கு. நம்ம நிறைய திட்டங்கள் வச்சிருக்கோம், நிறைய பேச முடியாது, தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்குறோம். நீங்க உரிமையோட எங்களுக்கு என்னன்னா, வெற்றி பெற்று வந்தா எங்களுக்கு பெரிய சவால் நிறைய இருக்கு. நாங்கள் இதோட முடிவு போகலாம் அப்படின்னா விட்டுட்டு போயிடவும் முடியாது. நாங்கள் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கோம். உங்களுக்கு அது சிறிப்பட தயாரிப்புலாம் இருக்கு, நிறைய திட்டங்கள் வச்சிருக்கோம். என்னென்ன பண்ணலான்னு இந்த ஆலோசனை குழு வழிகாட்டுதலின்படி நிறைய திட்டங்களை செயல்படுத்த போறோம். நிறைய என்ன பேசணும். அதே மாதிரி எங்க அண்ணன் ராதாண்ணனை பற்றி சொல்கிறோம், பெரிய செயல் வீரர், அவெல்லாம் இருக்கிறது பெரிய உறுதுணை. செயலாளர் செல்வ ராதாண்ணனுக்கும் திரு கபிலான் ஆசிரமா அவர்களுக்கும், துணைத் தலைவராக இந்த அன்பு நண்பர் ஆர்கே சுரேஷ் அவர்களுக்கும், கமலக்கண்ணன் அவர்களுக்கும், நம்முடைய திரு போஸ் அவர்களுக்கும், நம்ம முன்னால் சந்திரபாபு சிங் சார் இருந்தார், அவ்வளோ இதாக இருப்பார். ஒரு பொருளாளர்னா அப்படிதான் இருக்கணும். உண்மையிலே எங்களுக்கு பெருமையாக இருந்தது. அவ்வளோ யாருனாலுமே உடனே முரளி சார் திட்டா இருப்பார், யாரு சொன்னாலும் தலைவரே சொன்னாலும் கைட்டு போட மாட்டார். அவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருப்பாரு, அவ்வளோ ரொம்ப கரெக்டா இருப்பார். அதே மாதிரி அவரும் இருப்பாரு. கண்டிப்பா இப்போ வெற்றி மாதிரி தான். அதே மாதிரி ஒரு தானன்னு செல்வன் கூப்பிட்டு சொன்னாங்க,
தம்பி இது கலரே உங்களுக்கு நல்லா இருக்கும், கண்டிப்பா அவங்க 10 வருஷமா சின்ன திரையில் இருக்காங்க, நல்லா செயல்படுவான்னு சொன்னாங்க. கண்டிப்பா அவனுக்கு ஒரு இது எல்லாமே இவங்க வந்தவங்க எல்லாமே நல்லா செய்யணும். ஏதாவது இது நான் நடுவில் ஃபோன் 2-3 எடுக்க முடியாது, உடனே எங்களை மிரட்டுவாங்க. கபிலா மேடம் என்ன இப்பவே பண்ணலாமா, அதான் இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. நான் டெய்லி ஆஃபீஸ் போவேன், 10 மணிக்கு போவேன், இதை போன யார் தப்பு என்னையே கேட்குறாங்க, நான் பண்ண நான் மிரட்டுவேன். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ஆளு தேவை இந்த தயாரிப்பாளர் சங்கத்துக்கு. கண்டிப்பா நல்லதே நடக்கும். அதே மாதிரி கபார் சார் அவரு 24 மணி நேரத்தில் நம்ம தமிழ் நாங்கள் ஒரு வேற ஒரு போஸ்டிங் தான் சொன்னோம், ஆஃபீஸ் வேற இருக்கு, அவர் முடியவே முடியாது, நம்ம கூட இருக்குன்னாரு. எங்கே போனாலும் ரொம்ப பெருமையாக இருக்கு, அவர் எல்லாத்தையும் அவ்வளோ கான்டாக்டு. நான் நிறைய பேசணும்னு நினைச்சேன். அதே மாதிரி எங்களை செயற்குழு உறுப்பினர்கள் வந்து 26 பேர். சீனியர் அண்ணன் அழகன் தமிழ்மணி அண்ணன், சித்ரா லட்சுமணன் அண்ணன், திரு கஃபார், திரு எச் முரளி, திரு ஆர் மாதேஷ், திரு பிரவீன் காந்தி, திரு ஞானவேல், திரு வி பழனிவேல், பைஜாடாம், பி மகேந்திரன், எஸ் ஜோதி, செந்தாமரைக்கண்ணன், கே முருகன், நீலகிரி ஏ முருகன், சாலை சகாதேவன், ஜிஎம் டேவிட் ராஜ், ஜெய்சீலன், ராஜா ஃபக்ருதீன், விஎன் ரஞ்சித்குமார், தாய் சரவணன், பிரதீஷ் சாம்ஸ், எஸ்என் ராஜராஜன், பிஜி பாலாஜி, ஏ ஏழுமலை, இசக்கி ராஜா, தன சண்முகமணி, இதை என்டையர் டீமையாக நீங்கள் வெற்றி பெற வைக்கணும். அதே மாதிரி நம்ம ஒரு பிஎல் கேன பண்ண நான் மறந்துட்டேன், இல்லை நீங்கள் முழு ஒத்துழைப்போட எங்களை வெற்றி பெறுங்க, உரிமையோடு கேளுங்க. எதனால இன்னும் நிறைய கூட்டங்கள் இருக்கு, நான் நிறைய பேசலாம்னு நினைச்சேன். கண்டிப்பாக இது ஒரு வெற்றி கூட்டணி அமைச்சு கொடுக்குறது உங்கள் கையில் தான் இருக்கு. இது உங்க சங்கம், உங்க தாய் சங்கம், கண்டிப்பாக ஒரு பெருமைப்படுற மாதிரி பண்ணலாம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்த அணியை உருவாக்கி வழிநடத்தி மேடையில் விட்டிருக்கும் மேன்மை தம்பியவர்களே, நிகழ்வில் பங்கு கொள்ள வந்திருக்கும் சகோதர தயாரிப்பாளர் சகோதரிகளே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய நிகழ்வுகள் நடக்க இருக்கக்கூடிய இந்த வருடத்தில் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த நலங்காக்கும் அணி நன்மை செய்யும் அணி என்று அறுதியிட்டு உறுதி கூறலாம். அதற்கு கட்டியம் கூறுவது போல் தம்பி ராதாகிருஷ்ணனுக்கு தான் நான் முதலில் நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் தான் பெப்சிக்கும் தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து ஒரு சின்ன ஒரு நெருடலை வந்து நிவர்த்தி செய்யணும்னு நான் வேண்டிக்கும் போது உடனே என் எப்பவுமே வேண்டுகோளை எப்பவுமே மறுத்தது கிடையாது, அது நன்மை தான் இருக்குன்னு சொல்லி செய்யலாங்கன்னு சொல்லி அதை செஞ்சு கொடுத்தாரு. அந்த நேரத்தில் கபார் சார் வந்து அவரை அழைச்சி வந்து இந்த தடவை அவர் தலைவராக நிற்கணும்னு நினைக்கிறோன்னு அப்படி சொன்னார். தம்பி தேனாண்டால் முரளியும் என்கிட்ட வந்து இந்த தடவை ராதாவை நம்ம தலைவராக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி தாராளமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அதே நேரத்தில் வந்து தமிழ்குமரன் வந்து தலைவராக நிற்கணும்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு 2-3 பேர் சொல்லும் பொழுது நான் உடனே ராதாவை கூப்பிட்டு, ராதா நான் சொல்கிறது உங்களுக்கு சின்ன வருத்தம் இருக்கும், ஆனால் விட்டு கொடுத்து யாருமே கெட்டு போனதில்லை. தமிழ்குமரன் வந்து மிக ஆக சிறந்த ஒரு சிறப்பான முறையில் அவர் ஒரு தலைவராக வருவதற்கு நீ ஒத்துழைப்பை கொடுக்கணும். இந்த சங்கத்துக்கு இன்சூரன்ஸ் பிரச்சனை வரும்பொழுது 50 லட்சத்தை எடுத்து கொடுத்த ஒரு மாபெரும் மனிதர். அப்படிப்பட்டவர் வந்து தலைமையேற்க வந்தால் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக இந்த சங்கம் என்றுமே முக மலர்ச்சியுடன் அகமும் புறமும் மிக சிறப்பான முறையில் நடத்தி செல்வார். வேறு ஒரு வார்த்தை கூட சொல்லுங்க ராதா, ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ கேட்குறாங்க. உண்மையிலேயே நீங்கள்லாம் ஒரு அரங்கன் மிக கைத்தட்டி செல்வமணியை வந்து நான் தம்பி ராதாக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னேன். உடனே ஒத்துக்கினார். ஆனால் அவருக்கு பிடித்தமான 30 வருட நண்பர் லிங்குசாமி, அவருடைய தம்பி போசம் வந்து தலைவர் நிற்கணும் போது அவர் விடுதலை கொள்ளி ரொம்ப தவிக்கிறாரு. அந்த தவிப்புக்கு ஊன்றாக வந்து தமிழ்குமரன் வந்த பிறகு நாங்கள்லாம் வந்து செல்வமணிகிட்ட சொல்லி போஸை வந்து தலைவர் பொறுப்புலேருந்து ஏன்னா அனௌன்ஸே பண்ணிட்டாங்க. பண்ண பிறகு அவரை விட்டு கொடுத்து இங்கே பொருளாளர் பதவி ஏற்றுன்னும் போது
அந்த பண்பை விளக்கொளி என்று வியந்து கொள்கிறேன். அதற்கு முழு ஒத்துழைப்பு தம்பி செல்வனுடைய மிக சிறப்பான ஒரு வழிகாட்டுதல் இந்த காலத்தில் நம்ம மறக்கவே கூடாது. இந்த திரையுலகத்துக்கு நான் பல முறை சொல்கிறேன், செல்வமணி தான் தலையாய தலைமை. அந்த தம்பி இந்த திரையுலகில் தலைமையேற்று நடத்தினால் இந்த திரையுலகம் செழிக்கும், சிகரமேறும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் செயலாளர் பதவிக்கு நான் உரிமையாக கமலா சிஸ்டருக்கு வந்து நான் ஃபோன் பண்ணேன். சிஸ்டர், நான் சொல்கிறத மறுக்கணும் கூடாது, நீங்கள் வந்து செயலாளராக இருக்கணும், ராதாவுக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். பிரதர் என்னை விட்டுடுங்கன்னாங்க. இல்லை நீங்கள் நின்னே ஆகணும். ஏன்னா மழைக்காலத்தில் வெள்ளம் வரும்போது இந்த சங்கத்துக்கு அந்த முழங்காத்து அந்த புடவையை தூக்கி அந்த மாதிரி நடந்து வந்து இந்த சங்கத்துக்கு பணியாற்றி இதெல்லாம் என் அகக்கண்ணில் வந்து நிற்குது. அப்படிப்பட்ட ஒரு வீர பெண்மணி, விவேக பெண்மணி அந்த சங்கத்துக்கு செயலாளராக ஒத்துக்கினது உண்மையிலேயே நாங்கள் செய்த பாக்கியம். அதோடு மட்டும் இல்லாமல் 10 வருடங்களாக தலைமை பொறுப்பில் இருக்கிறாங்க சகோதரி சுஜாதா விஜயகுமார் அவர்கள். அவர்கிட்ட நான் அதிகமாக பேசுறதில்லை, பழகிறதில்லை, பார்த்ததில்லை. அப்பப்போ சந்தப்பேர் சைனா ஆஃபீஸுக்கு நான் போய் உரிமையாக போய் சண்டை கொண்டு இருப்பேன். அப்போ அவங்களாம் 2-3 தடவை வந்திருக்காங்க, பார்த்துருக்கேன். அந்த பிணிப்பில் தான் நான் வந்து அவங்கக்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் வந்து துணை செயலாளராக நிற்கணும்னு சொல்லும்போது, தலைவர் பதவியை இது நாளைக்கு கிடைக்கிறதுன்றது ஒரு வினா. ஆனால் அந்த அம்மா வந்து தலைவர் பதவி ரிசைன் பண்ணிட்டு வந்து இங்கே வந்திருக்காங்கன்னா நம்ம ஒட்டுமொத்த பேரும் அவங்கள வந்து இருக்கரம் கூப்பி நம்ம முத்திரையிட்டு அவங்களையும் வெற்றி வாங்க சொல்லியிருக்கணும். இப்படி தான் கமலக்கண்ணனும் சரி, ஆர்கே சுரேஷ் அவர்களும் சரி, எல்லா சிறப்புகளும் உடையவங்க அவங்கெல்லாம். அப்படிப்பட்டவங்க இது தோன்றா துணையாக இந்த சங்கம் இந்த முறை இந்த தயாரிப்பு நிர்வாகத்தை நாம் தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் இந்த திரையுலகம் என்ன சூழ்நிலைக்கு பாதிக்கப்படும்னே தெரியாது. ஆகவே ஒவ்வொருத்தருக்கிட்ட நான் ஃபோன் பேச போகிறேன். 1500 மெம்பர் இருந்தால் 1500 மெம்பருக்கு நான் ஃபோன் பண்ணி இந்த முறை தமிழ்குமரனுடைய தலைமையை ஏற்று இந்த அணியை வெற்றி பெற செய்யுங்கள். இந்த அணி ஏதாவது ஒரு சின்ன பிசுனா கூட நீங்கள் தாராளமாக என்னை கேட்கலாம். நானும் செல்லும்படி உறுதி கூறுகிறோம். தம்பி, எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம்னா பிரிந்தவர்கள்லாம் ஒன்று சேரணும்னு தம்பி ராதாகிருஷ்ணன் சொல்லும்போது உண்மையிலேயே என்னை வந்து உலமெல்லாம் பூரித்தது. பிரிந்தவர்கள் சேரணும். ஒரு தடவை கிட்டத்தட்ட ஒரு 9 மாதத்துக்கு முன்னாடி பாரதிதாஸ் சார் போனேன். தானே நான் தப்பு பண்ணிட்டேன் நான் இப்படி போயிடக்கூடாதுயா, நான் சீக்கிரம் வந்து அதை சேர்த்து விட்டுறேன். அந்த நாளும் வரும், அந்த நாளும் உறுதியாக வரும். அதை கூடி உயர்வடையக்கூடிய ஒரு வெற்றியை 22 பிப்ரவரி மாதம் 2026 உறுதி செய்யும். அந்த விழாவில் நாம் இன்று என்னென்ன உறுதிமொழி கொடுக்கிறோமோ அந்த உறுதிமொழியை நிறைவேற்றுவோம். தமிழ்குமரன் தலைமை தலையாய தலைமையாக இருக்கும். அதில் எந்த விதத்தில் மாற்றம் கிடையாது, மறுவு கிடையாது. இதுக்காக நாளும் உழைத்த என் தம்பி செல்லுமணியை ஆற தழுவி உண்மையிலேயே கண்கள் பணிக்கு அவருக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.